ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கிங் டு கிச்சனில் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமான முறையில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பொடி இட்லி. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஃபேவரட்டான ரெசிபி. இந்த பொடி இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இட்லியை ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி சின்ன தட்டில் சின்ன இட்லியாக ஊற்றிக்குங்க. எதுக்கு இதை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, இட்லியோட சூடு நல்லா ஆறணும். அப்போ தான் பொடியோடு சேர்ந்து நல்லா டாஸ் பண்ண முடியும். சூடோடு போட்டு நம்ம டாஸ் பண்ணால் அந்த இட்லி உடைய ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி அழகாக ஊற்றிட்டு இட்லி குக்கரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இட்லி ரெடியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்ம மினி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லியை நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இதை ஒரு பக்கம் வச்சுடுங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிள்ளை, 3 பூண்டு பல்லை தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வேக வச்சுருக்க இட்லியை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். எல்லாத்தையும் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் செய்ய போகிற இட்லியோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இட்லி பொடியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் இதை வதக்கி விட்டுடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா டாஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு மினி இட்லி தான் போடணுன்னு அவசியம் இல்லை. நார்மலாக இருக்கிற இட்லியை நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லியோட 2 பக்கமும் பொடி நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய்யோட போட்ட இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு அருமையான ஒரு வாசனை வரும். இதோட டேஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த இட்லி பொடி நல்லா இட்லி மேலே நல்லா கோட்டாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொடி இட்லி நல்லா காரம் சாரமாக சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா சுட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு அட்டகாசமான சுவையோட ஒரு சூப்பரான ஸ்நாக் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கிங் டு கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய். சமைப்போம், ருசிப்போம்.